வணக்கம். மத்தவங்க உங்கள ஒரு பலவீனமான ஆளா பார்க்கறாங்களா? அந்த பார்வைய மாத்தி, உங்கள யாராலும் அசைக்க முடியாத மன வலிமை கொண்டவரா எப்படி மாத்திக்கிறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த ஒரு மைண்ட் கேம்ஸும் விளையாடாம ரொம்ப நேர்மையா இருக்கீங்க. ஆனா அதனாலேயே மத்தவங்க உங்கள ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிற மாரி உங்களுக்கு தோணுதா? உங்கள ஒரு பலவீனமான ஆளா பார்க்கறாங்களா? இந்த மாரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்தா கவலையே படாதீங்க. இந்த விளக்கம் உங்களுக்காக தான். சரி, இந்த மாற்றத்துக்கான நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. முதல்ல மத்தவங்களோட பார்வை எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் நமக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம செயல்கள், நம்ம உணர்ச்சிகள் இது எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி ஒரு ஷார்ப்பான கவனிப்பாளரா இருக்கிறதுன்னு பார்த்து, கடைசியா மன வலிமைக்கான பாதையில எப்படி நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். பார்வைகளின் விளையாட்டு. மன வலிமைங்கிறது மத்தவங்க உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றதுல இல்ல, நீங்க யாருன்னு நீங்க எப்படி வெளிப்படுத்துறீங்கன்றதுல தான் இருக்கு. இதுல போய் சண்டை போடுறதோ ஆக்ரோஷமா இருக்கிறதோ முக்கியம் இல்ல. அதுக்கு பதிலா உங்களுக்குள்ளேயும் நீங்க வெளிய பழகுற விதத்திலையும் ஒரு சின்ன ஆனா முக்கியமான மாற்றத்தை செஞ்சாலே போதும், மத்தவங்க உங்கள பாக்குற விதமே டோட்டலா மாறிடும். அந்த பார்வைய மாத்துறதுக்கு முதல் ஸ்டெப் நம்ம கிட்ட இருந்து தான் தொடங்கணும். அதனால நம்மளோட உள் வரைபடம், அதாவது நம்ம மன வலிமையோட ஃபவுண்டேஷனை எப்படி ஸ்ட்ராங்கா போடுறதுன்னு இப்ப பார்க்கலாம். எல்லாமே நீங்க உங்க உள் உலகத்தையும் உங்க மோட்டிவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றதுல தான் இருக்கு. நம்ம உள் வலிமைய கட்டுறதுக்கு ரெண்டு முக்கியமான கொள்கைகள் இருக்கு. ஒன்னு, பழி வாங்க நினைக்காதீங்க, பதிலுக்கு உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, சத்தமா பேசாம அமைதியா உங்க வேலையை செய்யுங்க. இந்த ரெண்டும் தான் உங்க மன வலிமைக்கு அஸ்திவாரமே. ரகசியத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். உங்களை யாராவது காயப்படுத்திட்டாங்களா, அவங்கள பழி வாங்கணும்னு தோணுதா? அதெல்லாம் பலவீனமான ஆளுங்க செய்யற வேலை. மென்டலி ஸ்ட்ராங்கான ஆளுங்க தங்களை எப்படி இன்னும் பெட்டரா ஆக்கிக்கலான்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. உங்க வளர்ச்சி, உங்க வெற்றி, உங்க புது ஆட்டிடியூட் இதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற சரியான பதிலடி. ரெண்டாவது ரகசியம், உங்க வெற்றி தான் சத்தம் போடணும். அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க சைலண்டா வேலை செஞ்சீங்கன்னா யாரனாலையும் உங்களை கணிக்க முடியாது. கடைசியா உங்க வெற்றி வெளியே வரும்போது அதுவே அவங்க எல்லா கேள்விக்கும் பதிலா இருக்கும். ஓகே, நம்மளோட உள் உலகத்தை சரி பண்ணியாச்சு. ஆனா மன வலிமைங்கிறது சும்மா மனசுல நினைக்கிறது மட்டும் கிடையாது. அது நம்ம செயல்ல தான் தெரியணும். உங்க திட்டமிட்ட செயல்கள் மூலமா அந்த வலிமையை எப்படி வெளியே காட்டலான்னு இப்போ பார்ப்போம். உங்க வலிமையை வெளியே காட்டுறதுக்கு ரெண்டு பவர்ஃபுல்லான வழிகள் இருக்கு. மூணாவது ரகசியம், உங்க வார்த்தைகளை விட செயல்கள் பேசட்டும். நாலாவது ரகசியம், எல்லாத்துக்கும் போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. இந்த ரெண்டு விஷயமும் உங்க சக்தியை எப்படி காப்பாத்தணும்னு பார்க்கலாம். மூணாவது ரகசியம் ரொம்பவே சிம்பிள். நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு வெறும் வாயால சொல்லாதீங்க. அது ஒரு பலவீனத்தோட அடையாளம். அமைதியா இருங்க, செஞ்சு காட்டுங்க. உங்களால என்ன முடியும்னு உங்க செயல் தான் மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் உண்மையான பவர். நாலாவது ரகசியம், இது ரொம்ப முக்கியம். சில சமயம் நீங்க நல்ல எண்ணத்தோட ஒன்று செஞ்சாலும் மத்தவங்க அதை தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அங்க நின்னு, ஐயோ நான் அப்படி நினைக்கல, இப்படிதான் சொன்னேன்னு ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. அப்படி பண்றது உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்றதுக்கு சமம். அமைதியா அந்த இடத்துல இருந்து நகர்ந்துடுங்க. உண்மையான வலிமைங்கிறது எப்ப விலகி போகணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் இருக்கு. சரி, மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம சக்தியை பாதுகாக்கிறதுக்கு நம்ம உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனதளவில் வலிமையான ஆளுங்களை மத்தவங்க கிட்ட இருந்து தனியா காட்டுறதே இந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ற திறன் தான். நம்மளோட அந்த அசைக்க முடியாத கோரை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ரெண்டு முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. ஐந்தாவது ரகசியம், எவ்வளோ பெரிய குழப்பமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி அமைதியா இருக்கணும். ஆறாவது ரகசியம், உங்க வீக்னஸ் என்னன்னு மத்தவங்களுக்கு ஒரு புதிரா இருக்கணும், அவங்களால கண்டுபிடிக்கவே கூடாது. இது ரெண்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐந்தாவது ரகசியம், இத ஒரு புயலோட மையத்துல இருக்கிற அமைதி மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தா சுத்தி இருக்கிற எல்லாரும் பயந்து பதட்டப்பட்டு கண்ட்ரோலை இழந்து நிக்கும்போது நீங்க மட்டும் கூலா அமைதியா இருந்து தெளிவா யோசிக்கணும். அந்த நிதானம் தான் உங்களுக்கு சரியான முடிவெடுக்கிற பவரை கொடுக்கும். ஆறாவது ரகசியம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. உங்களுடைய எமோஷனல் வீக்னஸ் என்னன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அது ஒரு சால்வ் பண்ண முடியாத புதிர் மாதிரி இருக்கணும். ஏன்னா எது உங்களை கோவப்படுத்தும், எது உங்களை கஷ்டப்படுத்தும்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையே அவங்க உங்களுக்கு எதிராக ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்க. அது தெரியாத வரைக்கும் உங்க மன அமைதியை யாராலையும் தொந்தரவு பண்ண முடியாது. இது வரைக்கும் நம்ம உள் உலகம், நம்ம செயல்கள், நம்ம உணர்ச்சிகள் பத்தியெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போற ஏழாவது ஃபைனல் சீக்ரெட். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு பவர்ஃபுல்லான டூல். இது எந்த சிச்சுவேஷன்லயும் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். அந்த ஏழாவது ரகசியம் பார்க்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆனா பயங்கர பவர்ஃபுல். பேசுறதை விட அதிகமா கவனிங்க.
நீங்க அமைதியா அப்சர்வ் பண்ணும்போது மத்தவங்க அவங்கள பத்தியும் அவங்க நோட்டத்தை பத்தியும் நிறைய விஷயங்களை வெளியே சொல்லுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கான உண்மையான பவர். சரி, நம்ம பயணத்தோட இறுதிக்கு வந்தாச்சு. இப்போ உங்க கையில மனவலிமையை உருவாக்குறதுக்கான 7 பவர்ஃபுல்லான ரகசியங்கள் இருக்கு. இதெல்லாம் எப்படி ஒரு முழுமையான டூல் கிட்டா பயன்படுத்துறதுன்னு ஒரு குயிக் ரீகேப் பார்த்திடலாம். இந்த 7 ரகசியங்களையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழி வாங்காதீங்க, உங்களை மேம்படுத்துங்க, அமைதியா செயல்படுங்க, வெறும் வார்த்தை இல்ல செயல்ல காட்டுங்க. மத்தவங்க பதட்டப்படும்போது நீங்க நிதானமா இருங்க. எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க பலவீனங்களை யாருக்கும் காட்டாதீங்க. கடைசியா, பேசுறத விட அதிகமா கவனிங்க. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. இப்போ நம்ம பார்த்த இந்த 7 ரகசியங்கள்ல எதெல்லாம் நீங்க ஏற்கனவே உங்க வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கீங்க, இல்ல ஏதோ உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு திறவுகோல் மாதிரி தெரியுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மன வலிமைக்கான பயணம் இப்போதான் உண்மையா தொடங்குது.